இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் இந்த நல்ல நாளிலே உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 4வது வசனம். விடியற் காலமான போது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். மரித்த இயேசு தாம் சொன்னபடி 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். தாம் உயிரோடு எழுந்ததை மரியாளுக்கு வெளிப்படுத்தி என் சகோதரர்கள்ட்ட போய் சொல்லுன்னு சொன்னார். அவங்க சொன்ன போல நம்பல அந்த சீஷர்கள். பூட்டப்பட்டிருந்த வீட்டுக்குள்ள இயேசு வந்து நிற்கிறாரு. தோமா அந்த இடத்துல இல்லை. சீஷர்கள் சொன்னதை தோமா நம்பல. தோமாவுக்காக மறுபடியும் இயேசு தன்னை உயிரோடு இருக்கிறவராக காண்பிக்கிறார். இந்த சீசர்களை நம்பித்தான் ஒரு பெரிய பொறுப்பை ஆண்டவர் கொடுத்துட்டு போயிருக்கிறார். ஆனா இந்த சீசர்கள் பாருங்க, அதுல குறிப்பா பேதுரு, நான் மீன் பிடிக்க போறேன்னா கூட 7 பேரை கூட்டிட்டு போயிட்டான். இப்ப அவர்கள் இரவு முழுதும் மீன் பிடிச்சிட்டு ஒரு மீன் கூட இல்லை. ஏமாற்றத்தோடு திரும்பி வரும்போது இயேசு கரையில நிக்கிறாரு. ஆனா இயேசுதான் நிக்கிறாருன்னு அவங்களுக்கு தெரியலையாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுல இருந்து ஒரு 3 விஷயத்த நான் சொல்றேன். அந்த கரையில இருந்து இயேசு அவங்கள பார்த்துட்டு இருந்தார் பார்த்தீங்களா? அந்த பார்வைக்கு ஒரு 3 அர்த்தம். முதல் அர்த்தம், நான் உயிரோடு இருக்கிறேன்னு இவங்க இன்னும் நம்பாம இருக்கிறாங்களே. இந்த இயேசு கரைக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு தேவையான அப்பத்தை அந்த மீனை எடுத்து கொடுக்குறாரு. ஒருத்தருமே ஒரு வார்த்தை பேசல. அந்த இயேசு அப்படியே ஒவ்வொரு முகத்தையும் பார்த்து பேதுருவை பார்த்து கேட்கிறாரு, இவர்கள் எல்லாரை காட்டிலும் என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா? அப்ப இந்த இயேசுவின் பார்வை நமக்கு அடுத்து என்ன சொல்லுது அப்படின்னா, எல்லார காட்டிலும் இயேசுவை நம்ம நேசிக்கிறோமா? அது மாத்திரமல்ல, அவர் சொல்றார் பேதுருவை பார்த்து, ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக, ஆடுகளை மேய்ப்பாயாகன்னா நான் சொன்னதை நீ செய்வியா? உன்னை நம்பி தந்த பொறுப்பை நீ நிறைவேற்றுவாயா? இன்னைக்கும் இந்த இயேசு இந்த 3 காரியங்களை அவரை பின்பற்றுகிற ஒவ்வொருத்தையும் எதிர்பார்க்கலாம். நீங்க நம்புறீங்களா? இன்றைக்கும் இயேசு ஜீவனோடு இருக்கிறார். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன் இயேசு சொல்றாரு. நீங்க நம்புறீங்களா? யோபு சொன்னா பாருங்க, எல்லாம் இழந்துட்டான், ஒண்ணு இல்லாம போயிட்டான், தோல்லாம் அழுகி நாறுது. அவன் சொல்றான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். உங்களால கஷ்டத்திலையும் தனிமையிலையும் பிரச்சனையிலையும் ஆபத்திலையும் போராட்டத்திலையும் சொல்ல முடியுமா, என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார், என்னை கண்டிப்பா மீட்டெடுப்பார், என்னை கண்டிப்பா மறுபடி மேல கொண்டு வருவார், இழந்ததை எனக்கு அவர் திரும்ப தருவார், அந்த உயிர் தெழுந்த இயேசு என்னை வாழ வைப்பார். உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கா? அது மாத்திரமல்ல, உங்க மேல அன்பு வச்சுதான் கல்வாரி சிலுவையில தன்னுடைய ஜீவனை அவர் கொடுத்திருக்கிறார். கடைசி சொட்டு ரத்தத்தையும் அவர் சிந்தி இருக்கிறார். விலை கொடுத்து வாங்கி இருக்கிற அந்த இயேசுவை சும்மா நீங்க நேசிக்கிறீங்களான்னு கேட்கலங்க. இவர்கள் எல்லாரை காட்டிலும் நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா? நீங்க இப்ப இருக்கிற சரௌண்டிங், உங்க வீட்டுல, உங்க ஃபேமிலியில இருக்கிற எல்லாரை காட்டிலும் இயேசுவை நீங்க நேசிக்கிறீங்களா? உங்க திருச்சபையில இருக்கிற எல்லாரை காட்டிலும் நீங்க இயேசுவை நேசிக்கிறீங்களா? ஊழியர்கள் எல்லாரை காட்டிலும் நீங்க இயேசுவை நேசிக்கிறீங்களா? இப்படிதான் ஆண்டவர் கேட்கிறார். என்ன நேசிக்க? அப்படி மட்டும் இல்லைங்க, எல்லாரை காட்டிலும். அப்ப இந்த உலகத்துல இருக்கிற எல்லாவற்றை காட்டிலும், எல்லாரை காட்டிலும் இயேசுவை நம்ம நேசிக்கிறோமாங்கிறது அவருடைய ஏக்கமா இருக்குங்க. என்ன பதில் சொல்ல போறோம்? உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிடத்திலும் அன்பு கூறாதிருங்கள் சொல்லியிருக்கிறாரு. தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தால் அவன் பாவம் செய்ய மாட்டான், எழுதப்பட்டிருக்க. கற்பனைகளை கை கொள்ளுவான், ஆண்டவர் சொல்லிட்டு போயிருக்கிறாரு. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் சகோதரனை பகைக்க மாட்டான், ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. அப்ப நம்ம எல்லாரை காட்டிலும் ஆண்டவரை நம்ம நேசிக்கிறோங்கிறத எப்படி வெளிப்படுத்துறோம்? சிந்தித்து பார்ப்போம். நம்மளை நம்பி இந்த உலகத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறார். உலகமெங்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை நீங்க சீஷராக்குங்க, நான் உங்களுக்கு உபதேசித்ததை அவங்களுக்கு கற்றுக் கொடுத்து, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்துல ஞானஸ்நானம் கொடுத்து அவங்களை என்னை பின்பற்றுகிறவர்களை மாற்றுங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த பொறுப்பை நம்ம செய்யறோமாங்க? இந்த வேலையை நம்ம செய்யறோமா? இயேசுவை பத்தி மற்றவங்கள்ட்ட நம்ம சொல்றோமா? அந்த பார்வை ஏக்கத்தோட பார்த்துட்டு இருக்க. நாம, நம்ம குடும்பம், நம்ம வேலை, நம்ம தொழில், நம்ம பிசினஸ், நம்ம ஊழியம், நம்ம காரியம், இதே தான் ஃபோக்கஸ் பண்றோமா? இயேசுவை அறிவிக்கிறோமா? ஆத்தும ஆதாயம் செய்யறோமா? ரட்சிக்கப்படாத ஜனங்களை சந்திப்பதற்கு வெளியில இறங்கி போறோமா?
சந்திக்கப்படாத மக்கள் இனங்கள் என்று கேள்விப்படுகிற மக்களுக்காக மன்றாடி ஜெபிக்கிறோமா? இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறதற்கு நம்மாலான காரியத்திலலாம் நம்ம ஈடுபடுகிறோமா? உதவி செய்யறோமா? நாம போறோமா? இதெல்லாம் இயேசு அந்த கரையில நின்று ஏக்கமாய் பார்த்தது போல இன்னைக்கும் பார்க்கிறாருங்க. இதை புரிந்து நம்ம நடப்போம் அப்படின்னா இயேசு நம்மை குறித்து சந்தோஷப்படுவார். தகப்பனே, நீங்க ஜீவனோடு இருக்கிறத நாங்க நம்புறோம்ப்பா. எல்லாரை காட்டிலும் உங்களை நேசிப்பதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எங்களை நம்பி நீங்க கொடுத்த வேலையை செய்யறதுக்கு ஆயத்தமா இருக்கிறோம்ப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.